இந்த ரகசியத்தை அடக்கிறதை குறித்து நாம் வேதத்திலே தியானித்த போது ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை எப்படி அடக்குவது, சில ரகசியங்களை என்னால மறைக்கவே முடியல பாஸ்டர், நான் அதை ரொம்ப வீக்கா இருக்கிறேன், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா சொல்லிடுறேன், எல்லாருக்கும் சொல்லி 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 ரொம்ப கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன். இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஷேர் பண்றதுனால என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்காமலே போயிருச்சு பாஸ்டர். அப்படி சிலர் பாருங்க, ரொம்ப அதிகமா ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியம் நடக்கவே நடக்கல. நிறைய பேருக்கு அதுக்குள்ள பொறாமப்படுறாங்க, அதுக்குள்ள தடுத்து நிறுத்திடுறாங்க. அது முடிகிற வரைக்கும் அவன்கிட்ட சொல்லாம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல, அவனை நம்பி சொல்லிடுறாங்க, அது பெரிய ஆபத்தா முடிஞ்சிருது. அப்போ தன்னுடைய ரகசியத்தை அடக்க தெரியாதவர்களுக்கு உங்க ரகசியத்தை எப்படி அடக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 3 காரியங்களை உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளால் அலப்புகிறவனோடே கலவாதே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். எல்லாரும் சொல்லுங்க சேர்ந்து, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பேசிக்கொண்டே திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். நல்லா சொல்லுங்க எல்லாரும், பேசிக்கொண்டே. கேட்கல, நல்லா சகோதரிகள் எல்லாம் பக்கத்துல நல்லா பலமா கையை பிடிச்சு சொல்லுங்க, பேசிக்கொண்டே திரிகிறவன் ரகசியங்களை, ஆண்டவரே எனக்கு மறைக்கணும், கிருபை தாங்க. ஆமா, இன்னும் 10 வீட்டுல போய் உட்காருங்க, நிறைய கிருபை கிடைக்கும். நான் சொல்றேன், நம்பர் 1, முதலாவதாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்க ரகசியங்களை நீங்க அடக்கணும் அப்படின்னா நீங்க எப்ப பேசுறத நிறுத்துறீங்களோ அப்பதான் ரகசியத்தை நீங்க அடக்க முடியும். இங்க இருந்து போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு தான் போறது. ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அந்த அம்மா புடுங்கும் ஆண்டவரே, அந்த அம்மா என் நாக்க புடுங்கும் எனக்கு தெரியும், அந்த பிரதர் என் நாக்க புடுங்குவாங்க எனக்கு தெரியும், ஆனா எதையுமே பேசக்கூடாது ஆண்டவரே, எனக்கு வாயை கடிவாளம் போட்டு கட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போய் எல்லாத்தையும் உளறிட்டு வந்துடுறது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ ஜெபமே பண்ண வேண்டாம். ஒருத்தர் உங்க வாழ்க்கையில நடக்கிறது, உங்க குடும்பத்துல நடக்கிறது, இல்லைன்னா உங்க ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவர்களிடத்திலே ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் எப்ப இருப்பீங்கன்னா, நீங்க பேசுறத குறைச்சாதாங்க உங்களால வெளிப்படுத்தாம இருக்க முடியும். அதிகமாய் நீங்கள் பேசும்போது, மணி நேரமாய் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு தெரியாமலே கண்டிப்பாக உங்களுடைய ரகசியங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க வெளிப்படுத்துவீங்க. என்னால மறைக்கவே முடியலையா, ஒண்ணு பண்ணுங்க, பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல நான் இதை தவிர வேற எதையுமே பேச மாட்டேன், இதை மட்டும் தான் பேசுவேன், நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்க போவேன், நான் அவங்கள்ட்ட இதை மட்டும் தான் பேச போறேன், இதை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு இங்க இருந்து தீர்மானம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தோட பேசி முடிச்சு வச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆனா கண்டினியூ பண்ணீங்க, ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கண்டினியூ பண்ணீங்க, நிச்சயமா சொல்றேன், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொட்டி தீக்காம நீங்க கண்டிப்பா அடங்கவே மாட்டீங்க. அதனால ஆண்டவரே, என் ரகசியங்களை அடக்குவதற்கு எனக்கு ஒன்றும் கொடுங்க, பலன் கொடுங்க. நான் பேசாம இருக்கணும் ஆண்டவரே, என் நாவை அடக்கணும். அதிகமாய் பேசுகிறவரிடத்துல எந்த ரகசியமும் இருக்கவே இருக்காதுங்க. ஆனா கொஞ்சமா பேசுறவங்கள்ட்ட நிறைய ரகசியம் இருக்கும். நீங்க யார் ஒருத்தர் உங்களுடைய ரகசியத்தை அதிகமா லீக் அவுட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் யார்கிட்டயுமே அதிகமா பேசாம இருக்கிறாங்களோ, ரொம்ப பேசாம இருக்கிறாங்களோ, அவங்கள்ட்ட உங்க ரகசியங்கள் சில நேரங்களில் வெளியே போகவே போகாது. அதெல்லாம் அது ஒரு பெரிய குவாலிட்டி, அது ஒரு பெரிய தலைவனுடைய ஒரு அடையாளம். எதையுமே ஆனா நம்ம நிறைய நேரத்தில் தவறுறோம். நம்ம நான் எல்லாரையுமே நான் பெரிய பரிசுத்தவான்கள் என்று சொல்ல வரல. நம்ம ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே அப்படி மாற வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலகம் அவ்வளவு மோசமான உலகம், அவ்வளவு மோசமான உலகம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகத்திலே வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, ஆண்டவரே நான் நலமானதையும் பேசாமல் அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நீங்கள் வேதத்திலே நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் நெகேமியா என்ன சொல்றார் அப்படின்னா, நான் ஏறி போகிற மிருகமே அல்லாம வேற ஒன்றுக்கும் அது என்ன செய்யாதாமா தெரியாது. ஃபர்ஸ்ட் அவர் தன்னுடைய ராஜ அரண்மனையிலிருந்து இடிந்து போன அலங்கத்தை கட்டுறதற்காக எருசலேமுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு, உள்ள வர்றாரு. இப்ப வரும்போதே எப்படி வர்றார் அப்படின்னா, ஒரு பெரிய தரிசனத்தோடு வருகிறார்,
அந்த அலங்கத்தை கட்டக்கூடிய எல்லா அனுமதியும் அவருக்கு கிடைக்கப்பட்டது. அவருடைய கையில லெட்டர் இருக்குது, பொருள் எல்லாம் கிடைச்சிச்சு. அவருக்கு கூட ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் வர்றாங்க. ஆனா எல்லாரும் வந்தாலும் இடிந்து போன அந்த அலங்கத்தை சுற்றி பார்க்கிறாரு. இப்போ தனக்குள்ள அந்த தரிசனம் இருக்குது. அந்த தரிசனத்தின்படி சுற்றி என்னென்ன எந்தெந்த இடத்துல உடைஞ்சிருக்குது, எந்தெந்த இடத்துல இப்படி போயிருக்கு, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. என்ன பண்ணலான்னு ஒரு யோசிக்கிறாரு. அப்ப யோசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவர் போனதும் வந்ததும் அவர் ஏறி போயிருக்கிற மிருகமே அல்லாம வேற ஒண்ணுக்குமே தெரியாதாம. கூட யாரையுமே கூட்டிட்டு போலங்க, பேச்சு துணைக்கு ஆளை கூட்டிட்டு போலங்க, யார்கிட்டையுமே அவர் ஷேர் பண்ணலங்க. தன்னுடைய ரகசியத்தை அவர் பேசுகிறத நிறுத்தி அந்த திட்டம் முடிகிற வரைக்கும் ஷேர் பண்ணாம அதை கரெக்டா வச்சிருந்தாரு. அவருடைய கையினாலே அலங்கம் கட்டி முடிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்க மூலமா பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் மனுஷனிடத்துல ரொம்ப பேசுறவங்களை கொண்டு ஆண்டவர் எதையுமே செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. நீங்க ஒரு மனுஷனிடத்துல ரொம்ப பேசுவீங்கன்னா, நான் சொல்றேன் உங்கள்கிட்ட சுத்தமா குவாலிட்டியே இல்லைங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க ஒரு தலைவன் தலைவி அப்படின்ற அந்த பொறுப்புக்குள்ள நீங்க வரவே மாட்டீங்க, வரவே மாட்டீங்க. உங்களை வச்சு கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ரொம்ப பேசாதீங்க, ரொம்ப பேசாதீங்க. ரொம்ப பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய தீமைகள் நீங்கள் சந்தித்திருவீர்கள். வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், எல்லாத்தையும் உளறிடாதப்பா, எல்லாத்தையும் உளறிடாதான். அந்த பொண்ணு வீட்டுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அந்த பையன், எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டான், அவங்க அம்மாவுடைய வருமானம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுட்டான். அந்த காரியத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகிட்ட பேசி 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 அந்த புள்ள எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிருச்சு. எல்லாம் ஓப்பனா இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டான். இப்போ திடீர்னு ஒரு கால் பண்றான், பேபி. அதான் இப்ப நிறைய பேர் பேபின்னு கூப்பிடுறாங்க, அது எந்த பேபின்னு தெரியல, அது இருக்கும் பெரிய எரும மாடு மாதிரி. ஆனா பேபி பேபி திடீர்னு எனக்கு டயர் பஞ்சர் ஆச்சு பேபி, நடு ரோட்டில் நிற்கிறேன், ஒரு 1000 ரூபாய் கூகுள் பே பண்ணிவிட முடியுமா, ஒரு போன் பே பண்ணிவிட முடியுமா? உடனே இந்த பொண்ணு இங்க இருந்து, கண்டிப்பா பேபி நான் உடனே பண்றேன். அவன் இருப்பா அத்தாச்சோடு கரு கருன்னு, அப்படியே பார்த்தாலே விகாரமா அசூரனா. சரி, சந்தோஷம்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பேபி தொடர்ந்தா நல்லதுதான், அந்த பேபி கோபி ஆயிடக்கூடாது. உடனே இதான் இப்போ உடனே பண்றேன். ஷேர் பண்ணியாச்சா? இது நடக்காதத சொல்லல, நடக்கிறத சொல்றேன். என் கையில ஒரு புள்ள வந்து ஒரு 6-7 சீட்டு என்கிட்ட கொண்டு கொடுத்து ஜோம் பண்ணுது. அந்த 6-7 சீட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளையினுடைய நகைய வந்து அடமான வச்ச சீட். அது 5 கிட்டத்தட்ட 5 சீட், 5 ரெசிப்ட் அவ கையில இருக்குது. என்னமா யார் வச்சா, எதுக்காக வச்சீங்க அப்படின்னு கேட்டா, அப்போ கண்ணீர் விட்டு மடமடன்னு அழுது. என்னன்னு கேட்டா, இந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற நகையை தெரிஞ்சுட்டு அந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லி சொல்லி அந்த நகையை வாங்கி இந்த பொண்ணு பேருக்கு அடமானம் வச்சிருக்கான் பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி, எவ்வளவு பெரிய கில்லாடி. அவன் பேருக்கு அடமானம் வைக்கலங்க, இந்த பிள்ளையினுடைய பேருக்கு அடமானம் வச்சு இந்த பிள்ளையினுடைய நம்பரை கொடுத்து பில்லை இந்த பொண்ணு கையிலே கொடுத்து இப்ப அந்த பணத்தை கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குது, 2 lakhs மேல. அப்பா என்ன வேலை பண்றாரு தெரியுமா? பஞ்சுல அந்த டஸ்ட் அதுல வேலை பண்றாரு. சைக்கிள் தான் ஓட்டுவாரு. மூக்குல போய் அந்த பஞ்சு அடிச்சா அவருக்கு வந்து ஆஸ்துமா வியாதி இருக்கு. அவர் எப்ப மரணம் அடைவார் என்று தெரியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு தகப்பனாருடைய பணம் அவர் சம்பாரிச்சு இந்த பிள்ளைக்கு நகையை வாங்கி கொடுத்தா 2 லட்சம் ரூபாவுக்கு அவனுக்கு தெரியாம அவன் கையில கொடுத்த அடமானம் வச்சு இன்னைக்கு நின்று அழுதுட்டு இருக்குங்க அந்த பொண்ணு. என்ன பண்ணுவீங்க? அவன் போயிட்டான், பேபி போயிட்டான். இப்போ அவன் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இப்போ அவன் பேசுறதே இல்லை, எனக்கு டைம் இல்லைன்றான். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஓவரா அதிகமா நீங்க பேசுனீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டு அடுத்து உங்க ஆசீர்வாதத்தின் மேல தாங்க அவங்க கண்ணா இருப்பாங்க, உங்க பணத்தின் மேல தாங்க அவங்க கண்ணா இருப்பாங்க, அவங்க பொருள் மேல தாங்க கண்ணா இருப்பாங்க. வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்பி அப்பா விட்டு அம்மா விட்டு வந்து நின்று இன்னைக்கு படுற பாடு, பிள்ளைங்க படுற பாடு, பசங்க படுற பாடு எவ்வளவு பெரிய பாடு தெரியுமா? வீட்டுல அவ்வளவு கடன், அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் ஒரு பொண்ணுக்காகவே ஒரு பையன் அழிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை எந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்ப்பீங்க நீங்க?
கணவன் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. அவ்வளவு குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இன்னொருத்தியினுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு பணத்தை கொண்டு போய் கொடுக்கறானே. நான் சொல்றேன், எந்த லிஸ்ட்ல அந்த மனுஷனை சேர்ப்பீங்க? நீங்க எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க? சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இன்னொரு வீட்டுக்கு இன்னொரு குடும்பத்திற்கு கொண்டு போய் அழிக்கிற ஒரு மனுஷனை எங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறது? இவங்க என்னைக்கு வளருவாங்க? இவங்க என்னைக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கு எல்லாவற்றுக்கும் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட பேசி 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 உங்க ரகசியங்களை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா புடுங்கிடுவாங்க. சிம்சோனுக்கு இதே தாங்க நடந்துச்சு. அதான் அவன் பேசி 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 அவன் வந்து சாகத்தக்கதாய் அவனுடைய இருதயம் விசனப்பட்டுச்சாமா. பா அப்படின்னு நினைச்சிட்டான் பாருங்க. மண்டையில கைய வச்சுட்டு ஐயோ வந்து மாட்டிட்டனே அப்படின்னு ஆனாலும் வேற வழியே இல்லை, அவ விடுற மாதிரியே கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு ரகசியத்தை நீ சொல்லியே ஆகணும். இதுக்கு அவன் பேசாம அவாய்ட் பண்ணியிருந்தான்னு வைங்களேன், அந்த பேசுறத குறைச்சிருந்தான், போறத குறைச்சிருந்தான்னா கண்டிப்பாக ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தி இருக்கவே மாட்டான். இந்த போன்ல ரொம்ப நேரம் பேசுற ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனிங்க, ரொம்ப கவனிங்க. அம்மாட்டையோ ஆயாட்டையோ மச்சான்ட்டையோ மாமிட்டையோ பேசுறதுக்குன்னு டைம் இருக்கு, நேரம் காலம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடிச்சிடணும். யாரா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி. எங்க அம்மாட்ட தான் பேசினேன், ரொம்ப நேரம் பேசினேன். உங்க அம்மா தான், வேற யார் இல்லைன்னு. உங்க அம்மாட்ட பேசுறதுக்கும் என்ன இருக்குது? உங்க அம்மா ஒரு ஒலிபெருக்கியா இருந்தா என்ன பண்றது? ஆனந்த ஒலி மாதிரி அவ்வளவுதான், ஆகாசவாணி செய்திகள் மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க அப்படி இல்லை, உங்க அம்மா அப்படி இருந்தா நான் என்ன பண்றது? அவங்க அவ்வளவுதான் மைக் போட்டு எல்லாரும் சொல்லிட்டே இருப்பீங்க. நீ ஒண்ணு சொல்லிட்டீங்களா அடுத்த கால் போகும். இல்லைன்னா பாருங்க, ஒருத்தட்ட 15 நிமிஷம் போன் பண்ணி இங்க பேசிட்டு அடுத்து அவங்களுக்கு கூட்டு பாருங்க, அது என்கேஜா தாங்க இருக்கும். அது என்கேஜா தான் இருக்கும். ஏன்னு தெரியுமா? நீங்க பேசி முடிச்ச அடுத்த நிமிஷத்திலேயே அந்த அம்மாவுக்கு இன்னி 3 பேருக்கு சொல்லாம அல்ல சொல்லலைன்னா அந்த அம்மாவுக்கு தலை வெடிச்சிடும். கேட்டியா கேட்டியா கேட்டியா? இது வேற. இந்த 15 நிமிஷம் சொல்லி முடிக்கும் போது இந்த அம்மா என்ன சொல்லிப்பாங்கன்னா, உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு தான் முடிக்கும். நீங்க கொஞ்சம் உளறுவாய், யார்ட்டையும் உளறிடாதீங்கம்மா, சொல்லிடாதீங்கம்மா அப்படின்னு முடிக்கும். வச்சதும் வைக்காமலும் அடுத்த நிமிஷம். அதுக்கப்புறம் ஏமா இதை சொன்னீங்கன்னு கேட்டா, நான் எங்க சொன்னேன், நான் எங்க சொன்னேன்? நீங்க சொல்லல, உங்க வாய் சொல்லிச்சு. நீ சுய நினைவிலே இல்லையாம்மா, நீ பேசும்போது சுய நினைவிலே இல்லையே, உன் சுய நினைவு எங்கேயோ போயிச்சுல. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுறத குறைக்காம ரகசியத்தை என்ன பண்ண முடியாது? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, சகோதரிகள் மட்டும் சொல்லுங்க, எங்க தாயார் மட்டும் சொல்லுங்க, நீ பேசுறத குறைக்காம ரகசியத்தை அடக்க முடியாது. சொல்லுங்க, ரகசியத்தை அடக்க முடியாது. ஆமென். ரகசியத்தை அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதை குறைக்கணும்? மிருக்மசியா ரொம்ப அழகா பாடிருக்கார்ல, நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான், தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில வளரணும். அம்மா, பேச்ச நிறுத்தணும், பலத்தில வளரணும். பேச்ச என்ன பண்ணணும்? ரொம்ப குறைக்கணும், ரொம்ப குறைக்கணும். அப்பதான் நீங்க எப்படி வருவீங்க அப்படின்னா குவாலிட்டியான தாயாய் தகப்பனாய். ஆமென். சில ஆண்கள் பெண்களை விட மோசமா இருப்பாங்க. அது ஒரு விதத்தில் அப்படி ஒரு பெண்களை விட நிறைய பேர் மோசமா இருக்காங்க. இவங்க கூட ஓரளவாவது எங்க கொஞ்சம் சும்மா அமைதியா இருங்க, எங்க இவ்வளவு பேசுறீங்க, எங்க இவ்வளவு சொல்றீங்க. அவர் பாத்தீங்கன்னா வாயில திறந்து பேசிட்டே இல்ல. ரொம்ப தேவை என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், ஆமென், உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், நான் பேசக்கூடாது. நம்புறீங்களா? ஹலோ, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இருக்கிறீர்களா? தாயாருங்க இருக்கிறீங்களா? அமைதி ஆயிடலாமா? இந்த சிக்கன் கடைக்காரர்கிட்ட அவ்வளவு நேரம் என்னத்த பேச்சு? யார் அவர்? மச்சானா மாமனா? அந்த அம்மா கீரை வைக்கிற அம்மாட்ட அவ்வளவு என்ன பேச்சு? எல்லார்ட்டையும் எல்லார்ட்டையும். இன்னைக்கு என்ன வீட்டுல குழம்பு அப்படின்னு கேட்டா போதும், அங்கே இருந்து ஆரம்பிக்கும்.
மளிகை கடையில் இருந்து கத்தரிக்காய் வாங்கினதெல்லாம் கத்தரிக்காய் வாங்கினா அதுல இருந்து ஆரம்பிச்சு சமையல் பண்ணி கொட்டி கவுக்குற வரைக்கும் பேசியாச்சு. அங்க பாத்தீங்கன்னா அடி பிடிக்கும். இந்த அம்மா போன்ல பேசிட்டு இருக்கும்போது எத்தனை சட்டி தீர்ந்து கிடக்கு தெரியுமா? சில ஆண்களுக்கு படாத பாடுங்க. எதுக்காக ஜோபிக்கணுமோ இல்லையோ, என் வீட்டில் சட்டி தீயக்கூடாது ஆண்டவரே, கேஸ் காலியாக கூடாது ஆண்டவரே. ஏன் அப்படின்னா அடுப்புல வச்சிருக்கிறது பால் பொங்கி வழிந்தோடுகிறது. அது ஆறு மாதிரி போகுது. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத அப்படி போகுது, வழிந்து ஓடுகிறது, பால் பொங்குது எல்லாமே. உங்களோட ஒரு வார்த்தை கேட்குறேன், சிஸ்டர்ஸ்கிட்ட கேட்குறேன், உங்க வீட்டில் அடிபிடிக்காத சட்டி என் வீட்டில் இல்லை. என் கல்யாணமான இன்னையிலேருந்து பாச ஒரு சட்டி கூட என் வீட்டில் அடி பிடிக்கல அப்படின்னு கை தூங்க பார்க்கலாம். ஒரு அம்மா இருக்காங்க, சோத்திரம்மா, உங்க கணவனார் அப்பா கொடுத்து வச்சவர் அம்மா. நீ உண்மையை சொன்னீங்கன்னா கொடுத்து வச்சவர். இத்தனை ஆயிரம் பேர்ல ஒரு அம்மா இருக்கு. இது அத்தனையும் எதனால வந்துருச்சு? நான் சொல்றேன், 75% இன்னொருத்தத்துல பேசிட்டே இருக்கும் போதாங்க நம்ம மறக்கிறோம். அப்பதாங்க நமக்கு ஞாபகம் இல்லாம போயிருது. அதனால என் ரகசியத்தை அடக்குவதற்கு எனக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் பேசுறதை நிறுத்த வேண்டும். ஆமே. நம்பர் 2, இரண்டாவது வாசிக்கலாம். நீங்கள் சங்கீதம் 118வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? 118வது சங்கீதத்தை எடுங்க. 118வது சங்கீதம் 8வது வசனம், மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். சேர்ந்து சொல்லுவோம், மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளலாமா? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசிக்கலாமா? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமே. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 2, இரண்டாவதாக, நீங்கள் ரகசியத்தை ஏன் உங்களால மறைக்க முடியல? ரகசியத்தை ஏன் ஒரு தேவ பிள்ளையினால அடக்க முடியல அப்படின்னா, இங்க நம்ம 2 வசனத்தை வாசித்தோம். இந்த 2 வசனமும் என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷனை நம்பாத அப்படின்னு போதிக்குது. மனுஷனை நம்பாத. ஆனா இன்னைக்கு நம்ம சில மனிதர்களிடத்திலே நம்முடைய ரகசியம், இது சொல்லக்கூடாது, இது சொன்னா ஆபத்தா மாறிடும், இது சொன்னா நமக்கு நஷ்டம் வந்துடும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஏன் அவங்களுக்கு நம்ம அந்த விஷயத்தை சொல்றோம் அப்படின்னா, அவங்க மேல நம்ம வச்ச நம்பிக்கை, அவங்க மேல நம்ம வச்ச நம்பிக்கை. யாரு சொன்னாலும் இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, யார் பொறாமப்பட்டாலும் இவங்க பொறாமப்பட மாட்டாங்க. எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனா கண்டிப்பா இவங்க அதை செய்ய மாட்டாங்க. அதனால தான் நம்ம நிறைய பேரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முழுவதுமாக நம்புறோம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்ல இல்ல இல்ல, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவனுக்கு முன்பு உன்னுடைய வாயை நீ என்ன பண்ணக்கூடாதாமா? சத்தமா சொல்லுங்க. வாயை திறவாமல் இருந்துதான் கர்த்தர் சொல்றாரு. மடியிலே படுத்துக்கிறாருங்க அவன். அவ்வளவு நெருக்கமான உறவு, அவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமான உறவு. அவ்வளவுதான். இவங்களால அந்த நஷ்டம் வராது. இவங்க கண்டிப்பா வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க இந்த காரியத்தை அடக்குவாங்க. இவங்க நம்ம மேல பொறாமப்பட மாட்டாங்க. இவங்க நம்மளை நஷ்டப்படுத்த விரும்ப மாட்டாங்க. ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது எல்லா மனிதர்களும் மாயன்றத நீங்க அறிஞ்சுக்குவீங்க. அவங்க உங்களோட கூட நல்ல உறவுல இருக்கும்போது அவங்க சரியானவங்களா இருப்பாங்க, நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் உங்களுக்குள்ள விரிசல் வந்துச்சு, ஒரு வாக்குவாதம் வந்துச்சு, நான் சொல்றேன், எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒருத்தரிடத்துல ஒப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு விரோதமானவங்கள்ட்ட ஒப்பிச்சிருவாங்க, உங்க குடும்பத்தை ஆட்கள்கிட்டே ஒப்பிச்சிருவாங்க. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இல்ல யாரையுமே அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க ரகசியத்தை அடக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க அதுல இருந்து வெளியே வருவதற்கு நீங்க மனுஷனை நம்புறதை என்னைக்கு நிப்பாட்டுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களால ரகசியத்தை அடக்க முடியும். இல்ல அப்படின்னா உங்களால ரகசியத்தை அடக்கவே முடியாது. அதான் நம்பி ஃப்ரெண்ட்ட ஷேர் பண்ணத அந்த ஃப்ரெண்டு அந்த புள்ளைய திருமணம் பண்ண போற அந்த பையனிடத்திலேயே போய் என்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணா தெரியுமா, என்கிட்ட இதெல்லாம் சொன்னா தெரியுமா,
கூட இருந்தவன், நம்பிக்கையாய் சொன்ன பையன், எல்லாத்தையும் கொண்டு போய் அவன்கிட்ட ஒப்பிச்சுட்டு இன்னைக்கு உங்க குடும்பம் பிரிந்திருக்கிறது எத்தனை குடும்பம் தெரியுமா? எத்தனை தொழிலை விட்டு ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் காரணம் என்னன்னா, மற்றவர்களை நம்பினதுதான் காரணம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்ப கூடாது. அவன் நம்புவதற்கு எம்மாத்திரம். இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நீங்க நம்பி சொன்னதெல்லாம் இன்னைக்கு கஷ்டமா வந்து நிக்குது இல்ல? நம்பி சொன்னதெல்லாம் இன்னைக்கு காத்துல பறந்துட்டே இருக்குல்ல? இப்படி சொல்லுவான்னு நினைக்கல பாஸ்டர். எத்தனை பேர் சொன்னீங்க? ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டுடைய சமூகத்துல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பலன் வேண்டும். நான் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். யார் மேல பற்றுதலா இருக்கணும்னா கர்த்தர் மேலேயே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எந்த மனுஷனும் மாயை. என்றைக்காவது ஒரு நாள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவர்கள் நாளைக்கு இன்னொருத்தரோடு பழக்கமா இருக்கும் போது அது நமக்கு தீமையா வந்து முடிஞ்சிடும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை நான் நம்பணும் ஆண்டவரே. ஒரு நாளும் மனுஷன் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். ஃப்ரெண்ட்ட நம்பி எல்லாத்தையும் சொல்லாதீங்க பிரதர். நெருங்கின தோழியின் இடத்துல நம்பி எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. சில காரியத்தை அம்மா அப்பாட்ட சொல்லலாம், தப்பு இல்லை, நம்பி. ஆனா தேர்ட் பர்சன், மூணாவது ஒரு நபரை நம்பி எதையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, உங்க காரியங்களை நீங்க அடக்குங்க. நீங்க ஏன் அப்படி நம்புறீங்க? நான் சொல்றேன், ஊழியக்காரங்களை கூட நம்பி நீங்க எதுவுமே என்ன பண்ண வேண்டாம். சொல்லுங்க சத்தமா, சொல்ல வேண்டான்ற. எதுக்கு சொல்றீங்கன்னு கேட்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல வைத்துடுங்க? கர்த்தர் மேல. சில கவுன்சிலிங் தேவைப்படுதா, சில ஆலோசனை தேவைப்படுதா, நல்ல ஜெபிக்கிற ஆண்டவரோட நடக்கிற சில தேவ மனுஷங்களிடத்துல இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி இன்னும் நான் சொல்ல போனா, எல்லாத்தையும் வளாவாரியா என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் எது, தேவை எது, இந்த மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எஸ் ஆர் நோ, இல்லைன்னா பைபிளை படிச்சு கர்த்தருடைய சித்தத்தை தேடுங்களே தவிர மொத்தத்தையும் உங்க வாழ்க்கையில இருக்கிறத என்ன பண்ணிடாதீங்கன்னா ஒப்புவிக்காதீங்க. முழங்கால போய் நின்றுட்டு ஃபாதர்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கறது மாதிரி போய் நின்று மனுஷனுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்காதீங்க. நம்ம நிற்க வேண்டியது யார் முன்னாடினா, கர்த்தர் முன்பாக. நம்முடைய பலவீனங்களை தெரிகிற வரைக்கும் தான் மனுஷன் நம்மளை நேசிப்பான். நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொள்கிற வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பான். நம்முடைய பலவீனங்கள் மட்டும் மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், நம்ம கூட அவங்க இருக்கவே மாட்டாங்க. நம்பி உங்க பலவீனத்தை யாரிடத்திலுமே சொல்லாதீங்க. நான் சொல்றேன், உங்க பலவீனத்தை இந்த உலகம் ரொம்ப பயன்படுத்தும். மனிதர்கள் பயன்படுத்துவார்கள். சிஸ்டர் ஜாக்கிரதை, பிரதர் ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு கூட்டமே இதற்காக அலையுது, பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அலையுது. அந்த பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே உன் வாழ்க்கையை முடிப்பாங்க அவங்க. எத்தனை குடும்பம் அப்படி முடிஞ்சிச்சு தெரியுமா? எத்தனை கணவன் மனைவி அப்படி பிரிஞ்சுட்டாங்க தெரியுமா? கணவன் மனைவியினுடைய அந்த சண்டையை தெரிஞ்சிட்டு, அந்த பலவீனத்தை தெரிஞ்சிட்டு உள்ள புகுந்து வேலை பார்த்து இன்னைக்கு எப்படி எத்தனை குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது. ரொம்ப ஜாக்கிரதை, நம்பாதீங்க. மடியில படுத்துக்கொள்றவங்கள்ட்ட வாயை திறக்காதீங்க. அவங்க சொல்லும் போது நம்பி சொல்லாதீங்க. எந்த மனுஷனும் மாயை. ஆமென். மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. பாம்பு மாதிரி விஷம் வச்சிருக்கிற மாதிரி எந்த இடத்துல கக்கணுமோ அந்த இடத்துல கக்கி உங்க பேரை அப்படியே ஸ்பாயில் பண்ணுவாங்க. உங்க குடும்பத்தினுடைய மானத்தை அப்படியே கெடுத்துருவாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாங்க ராஜா. நான் யாரையும் இந்த உலகத்துல உங்களை தவிர என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்பிடவே கூடாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க பலமும் மனுஷனுக்கு தெரியக்கூடாது, உங்க பலவீனமும் தெரியக்கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உங்க பலன் என்னன்னு தெரியக்கூடாது. உங்க பலன் என்னன்னு தெரிஞ்சாலும் ஆபத்து, உங்க பலவீனம் என்னன்னு தெரிஞ்சாலும் ஆபத்து. உண்மைதானே? விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த KFC இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் வந்து, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வந்து, ஒரு கடைக்கு நீங்க போனீங்கன்னா எந்த கடைக்கு போனாலும் அதே டேஸ்ட் இருக்கும் பாருங்க. கோயம்புத்தூர்ல அந்த கடையில் சாப்பிடுவோம், சென்னையில் அந்த கடையில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் இருக்கும், அது பெங்களூர்ல சாப்பிட்டா அதே டேஸ்ட் இருக்கும். எப்படி ஒரே மாஸ்டர் வந்து எப்படி இந்த மாதிரி சமைக்கிறாரு அப்படின்னு கேட்டா அது எதுவுமே கிடையாது. எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா மிக்சிங் தான். மிக்சிங் அப்படின்னா இப்ப KFC அப்படின்னு வச்சீங்கன்னா, KFCக்கு வந்து ஒரே ஒரு ஹெட் ஆபீஸ், அந்த ஹெட் ஆபீஸ்ல இருந்து
சிக்கன், அதுல போடக்கூடிய அதை உதக்கூடிய எண்ணெய், அதை பொரிக்கக்கூடிய மிஷினு, அதுல அந்த அந்த தூள், அதுல போடக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா பாக்கெட்டா வந்துடும். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வேற எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அவங்க மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த பேக்கெட் பண்ணி அனுப்புவாங்க. அதுலயே எழுதியிருப்பாங்க, இத்தனை பீஸ் சிக்கன் போட்டீங்கன்னா இவ்வளவு அளவு கலந்து இப்படி போட்டு இவ்வளவு நேரம் எண்ணெயில வச்சு டைமிங் முதற்கொண்டு போட்டிருப்பாங்க, செகண்ட் முதற்கொண்டு போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ளேம் இருக்கு பாருங்களேன், அந்த எரியுது பாருங்க, அதை எந்த அளவுக்கு வைக்கணும் எந்த அளவுக்கு வைக்க கூடாது அப்படின்னு அது எழுதியிருக்கும். அதை பர்ஃபெக்டா நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். இந்த உலகத்துல எங்க போய் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய மறைவு என்ன தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிற அந்த மசாலா எங்க தயார் பண்ணப்படுது, யார் தயாரிக்கிறாங்க, என்ன மிக்சிங் பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அந்த KFCல ஒர்க் பண்றவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமா ஒர்க் பண்றவங்க ஒரு பாக்கெட் வேணா வீட்டுக்கு எடுத்து வந்திருக்கலாம், வீட்டில் வந்து சிக்கனை பொரிச்சு வேணா சாப்பிடலாம். ஆனா அந்த ட்ரிக்ஸ் வந்து அங்க இருக்கிற மேனேஜருக்கோ, அங்க இருக்கிற ஹோட்டல்ல வேலை செய்யற அந்த சர்வெண்ட்டுக்கோ, அந்த குக்குக்கோ யாருக்குமே தெரியாது. குக்குக்கு கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் அவனை கைட் பண்ணுவாங்க. அப்போ உலகத்தான் எந்த ஞானம் பாருங்க. ஒரு குக்கு பிரச்சனை பண்ணிட்டு போறாரா, நீ போப்பா நான் இன்னொருத்தர வச்சு பண்ணிக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அதுக்கு படிக்கணும்னு எல்லாம் கிடையாது, நாங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணா போதும். உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம, ஏன்னா உலகம் நம்புறது மாதிரி இல்லை. உலகத்துல சம்பாதிக்கிறவன் மனுஷனை நம்புற மாதிரி இல்லை. ஆமா, நான் இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா நாளைக்கு பக்கத்துல நீ ஒரு KFC ஆரம்பிச்சிருவ, நீ இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருவ, அவ்வளவுதான். நான் சொல்ல மாட்டேன்யா, நான் சொல்ல மாட்டேன்யா. ஒரு உலகத்தானுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வேணுமா? ஆண்டவரே, நான் யாரையும் அதிகமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, மனுஷனை நம்பவே வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆனா நீங்க நம்புறவங்க யாருன்ற அறிவு உங்களுக்கு வேணும். நீங்க நம்புறவங்க உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு வேணும். அப்படி இருப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன் உங்க வாழ்க்கை ரொம்ப வெற்றியா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க, எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆமென். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்கு நான் முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தக வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தான் அரண்மனையிலையும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? சத்தமா வாசிங்க. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தக வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போதுதான் ஆண்டவர் பேசுவார். எசேக்கியா தான் முன்னாடி சொன்ன மாதிரி தனக்கு ரொம்ப சிக்காயிட்டாரு, யாருமே விசாரிக்க வரல. ஆப்போசிட் நாட்டுக்கார ராஜா விசாரிக்க வந்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே எமோஷனல் ஆயிட்டாரு, உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு. அப்படியே ரொம்ப சந்தோஷம், அப்படி தாங்கல அவருக்கு. ஐயோ, நீங்க வந்திருக்கிறீங்களா, வாங்க வாங்க வாங்க. இந்த வசனத்துல வாசிக்கும் போது எல்லாத்தையும் காமிச்சாராமா, காமிக்காத பொருள் சொல்லுங்க ஒண்ணுமே இல்லையாம். சில வீடுகளுக்கு போனீங்க அப்படின்னா வெளியில அந்த போர்ட்டிகோல மட்டும்தான் சேர் போட்டு உட்காருவாங்க. எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் நீ எவ்வளோ நேசிங்க, அதுக்கு உள்ளுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, விட்டவே மாட்டாங்க, உள்ளுக்குள்ள விடவே மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வாங்க வாங்க வாங்க, இதாங்க கிச்சன், இதாங்க பெட்ரூம், இதாங்க பாத்ரூம், இதாங்க சாரி, இது பட்டு சாரிங்க, இந்த லைன் ஃபுல்லா பட்டு சாரி, இந்த லைன் ஃபுல்லா சிந்தட்டிக் சாரி, எல்லாத்தையும் விதவிதமா காமிச்சு கொடுத்து இது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, இது எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. நம்ம எல்லாத்தையும் திறந்து நம்ம நிறைய பேர் எசேக்கியா அவனுடைய சொந்தக்காரங்க தானே.
ஆமா, அவருடைய ஒண்ணு விட்ட சகோதரனும் ஒண்ணு விட்ட சகோதரிங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவரை மாதிரி தான் நம்ம திறந்தெல்லாம் காமிச்சு. இது எதனால வருது அப்படின்னா, அவங்கள பார்த்த உடனே நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஒரு எமோஷனல் அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு. ஆண்டவருடைய பிள்ளை ஒண்ணு நினைக்கணும், எப்பவுமே எமோஷனல் என்ன பண்ணக்கூடாது. யார் புகழ்த்தினாலும், யார் மெச்சி கொண்டாலும், யார் பெருமையா பேசினாலும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படியே காமனா தான் இருக்கும். ஓகே, காமா, ரைட், ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ, சோத்திரம், கர்த்தருக்கு தான் மகிமை, ஆண்டவர் தான் மகிமை. நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவங்கள புகழ்த்த வேண்டாம். உங்களை கைக்குள்ள போடுறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம், பெரிய விஷயமே இல்லைங்க. முன்னாடி நிக்க வச்சு 10 வார்த்தை உங்களை புகழ்ந்தா போதும், வீட்டில் உள்ள மொத்தத்தையும் திறந்து காமிப்பீங்க. உண்மைதாங்க. சிலர் எதுவுமே வேணாம், சிஸ்டர் பிரதர் நீங்க வேற லெவல். ஒரு ஜூஸ் போட்டு கையில கொடுத்துட்டோம், கண்ணே திறந்த மாதிரி இருக்கு. எப்படி என்ன சேர்மானம் சேர்த்தீங்க? ஒரு ஜூஸ்க்காக இவ்வளவு பில்டப். அந்த பில்டப் விடுறாருன்னு நினைக்க வேண்டியதான், மத்தியானம் சாப்பாட்டுக்காக அடி போடுறாரு அப்படின்னு. நம்ம உடனே சொல்லுவோம், நீங்க பார்த்ததில்ல, நான் சமைச்சது பார்த்ததில்ல, நான் பிரியாணி எப்படி செய்வேன் தெரியுமா? 3 வீட்டுக்கு மணக்கும். அது 3 வீட்டுக்கு தான் மணக்கும், எங்க வீட்டுக்கு மணக்கணுமே. அவ்வளவுதான். அப்படியே எமோஷனலாகி எல்லாம் பண்ணி மொத்தத்தையும் சொல்லி மத்தியானம் சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் சிலர் அதுக்காகவே சிலர் அபிஷேகப்பட்டிருக்க மாதிரி. ஸோ சாப்பாடு மட்டும் கொடுத்தீங்கன்னா வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. நாங்கள் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்த உடனே நாங்கள் இன்னைக்கு வருகிறோம், குடும்பமாக வருகிறோம் அப்படின்ட்டு கிளம்பி போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லலை. ஆனாலும் ஒரு வரைமுறை வேண்டாமா? ஒரு வரைமுறை இருந்தா தானே சொந்தக்காரங்க வீட்டுறதுக்கு போறதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குல்ல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுக்குமே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களுடைய ரகசியங்களை மறைக்கணும் அப்படின்னா, நீங்க எமோஷனல் ஆனீங்க அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா, உங்களால ரகசியங்களை என்ன பண்ண முடியாதுன்னா அடக்கவே முடியாது. அதனால எல்லா விஷயத்தையும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்படாம ரைட்டு ரைட்டு ரைட். சந்தோஷம் உங்களுக்குள்ள ரொம்ப வந்துச்சுன்னா போனை போட்டு எல்லாருக்கும் நம்ம சொல்லுவோம். ஆனா அதை ரொம்ப பெருசா எடுக்காம ரைட், ஓகே ஓகே, அந்த கிருபையை கர்த்தர் அந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தருவார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபை. நாங்க எதுலையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கோபம் வந்தாலும் எமோஷன் ஆயிடக்கூடாது, சந்தோஷம் வந்தாலும் எமோஷன் ஆயிடக்கூடாது. ஆமென். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கோபம் வந்தாலும் எமோஷன் ஆகக்கூடாது, சந்தோஷம் வந்தாலும். சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க, சந்தோஷம் வந்தா ஆகக்கூடாது, பிறகு கோபம் வந்தா. நம்ம நிறைய பேர் உள்ளுக்குள்ளே நிறைய பேரை திட்டிட்டு இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே பயங்கரமான எரிச்சல் இருக்கும். ஆனா வெளியே பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்தது, தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ உள்ளுக்குள்ளது வெளியே வரும் தெரியுமா? அவங்க மேல ஒரு கோபம் வரும்பாங்களே, அப்ப சவுல் மாதிரி கொட்டுவாங்க பாருங்க. ஏற்கனவே நினைச்சியா அவனை பற்றி அன்னைக்கு பாஸ்டர் சொல்லும் போதே, நீ பக்கத்துல வந்து என்ன இல்ல அப்பவே தெரியும், ஆனா அன்னைக்கு அமைதியா இருந்த, இன்னைக்கு சொல்றாங்க கேளு, இன்னைக்கு பண்றாங்க கேளு. இது எப்ப வர்றது? சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது, தாவீதின் மேல மனசு தாங்கல் பட்டது அவனுக்கு உரிய விஷயம். சரி ஓகே, ஒரு சின்ன பையனுக்கு முன்னாடி இவங்க இவ்வளவு பெருசா பேசினது தப்பு தான். அது யாருக்கானாலும் மனசுல காயமா தான் இருக்கும். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. தாவீது கொண்டது 10000, தாவீது கொண்டது 10000 அப்படின்னு பண்ணா கூட பரவாயில்ல. முன்னாடி ஒரு வழி சேர்த்து அதுக்குன்னே ஆட்கள் இருப்பாங்க பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரியே. சவுல் கொண்டது 1000ன்னு சொன்னதான் இந்த மாதிரியே ஆவி நிறைய அபிஷேக் விடப்பட்டிருக்கிறது. சவுல் மனசை விசனப்படுத்தின மாதிரி, சவுல் மனசை கஷ்டப்படுத்தினது மாதிரி நம்முடைய மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா நம்ம தான் என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையா. அப்போ சவுல் உடனே என்ன பண்றாரு தெரியுமா? எனக்கோ 1000 கொடுத்தாரு, அவ்வளவுதான். அந்த வார்த்தை தாங்க. அதனால ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபை, நாங்க கோவப்படும் போதும் எமோஷனல் ஆகக்கூடாது. 3 காரியத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்க ரகசியத்தை கையாளணும்னா, ரகசியத்தை அடக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறதை என்னைக்கு குறைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ரகசியங்களை உங்களால. ஆனா அதிகமாய் பேசுகிற எந்த மனுஷனும் ரகசியத்தை அடக்க. நம்பர் 2. ரெண்டாவது, எல்லாரையும் நம்புற மனுஷன் ரகசியத்தை அடக்க முடியாது. நம்பர் 3, மூணாவது, உணர்ச்சி வசப்படுகிற மனுஷன் எந்த ரகசியத்தையும் அடக்க
ஆமென் சொல்லுங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எங்கள் ரகசியத்தை அடக்கிறதற்கு எங்களுக்கு பலன் தாரும். கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, அடுத்தவங்க விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அசிங்கம்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தேவை நிறைய பேருக்கு, அதுவும் நம்ம ரத்னபுரி ஜனங்களுக்கு கண்டிப்பா தேவை. பக்கத்து வீட்டில் நடக்கிறத தெரிஞ்சுக்கிறது ஆசைப்படுறது அசிங்கம். சிலருக்கு அப்படி என்ன தேருமா, இது தேருமா, என்னையா தேருமா, எப்படி வாங்கியிருப்பீங்கல்ல, நீங்க யாரு, எதுக்கு எதுக்கு இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா, கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரா, ஸ்தோத்திரம். அவங்களா வந்து ஏதாவது சொன்னாங்களா, பிரைஸ் தி லார்ட், ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், உங்களுக்காக ஜெபம் பண்றேன், இதோட முடிச்சுங்க, இதோட முடிச்சுங்க. இதுக்கு மேல நீங்க இன்னொருத்தருடைய விஷயத்தை நோண்டுனீங்க, ஆண்டவரே உங்களுக்கு துணை நிற்க மாட்டாருங்க. அது குவாலிட்டியே கிடையாது. அது என்ன குவாலிட்டின்னு நினைக்கிறீங்க? நீங்க இன்னும் சுத்தமா வளரவே இல்லைங்க, ஒரு பெர்சன்டேஜ் கூட வளரல. உண்மையா இந்த பைபிளை நீங்க தூக்குறவங்களா இருந்தா இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறிச்சு, அவங்களுடைய விழுகையை குறிச்சோ ஆசீர்வாதத்தை குறிச்சோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படவே மாட்டீங்க. அவங்க கொடுத்துருக்கிறாரு ஸ்தோத்திரம், எனக்கு கொடுக்குறாரு ஸ்தோத்திரம், அதோட விட்டுருங்க. நமக்கு மூணாவது மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிறது நமக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறோம். அவர்களுக்கு அவர்களுடைய பாடே போதுமானது. நாமனே வரமாட்டேங்குது, உண்மைதானே? இந்த விஷயத்தை நான் கடினமா பேசித்தான் ஆகணும், பேசித்தான். நான் உங்களுக்கு மேய்ப்பன் தானே, உங்களை வழி நடத்தினவன் தானே, உங்களை கரெக்டா நடத்த வேண்டியது ஏன் வேலை தானே. நீங்க தள்ளி போகும்போது குட்ட வேண்டிய இடத்துல கொட்டணும், தட்ட வேண்டிய இடத்துல தட்டித்தான் ஆகும். அதுதான் நான் உங்களை நேசிக்கிறதுனுடைய அடையாளம். நீங்க எப்படி வேணாலும் போங்க அப்படின்னு சொல்றது நான் உங்களுக்கு மேய்ப்பன் இல்லை. உங்களுக்காக அழ வேண்டிய நேரத்தில் அழணும், சிரிக்க வேண்டிய நேரத்தில் உங்களோட சிரிக்கணும், உங்கள்கிட்ட கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படணும். அதுதான் உண்மையான மேய்ப்பன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆவி உள்ளவங்க மனம் திரும்பணும். நீங்க இன்னொருத்தருடைய விஷயத்தை குறித்து போய் நின்று கேட்கக்கூடாது, இன்னொருத்தர்ட்டையும் கேட்கக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதித்தால் அதான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், ஆண்டவரே இவன் கதை என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வருகிற வரைக்கும் அவன் இருந்தா உனக்கு என்னடா, உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்து நீ போ அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறத யார் விரும்பல? கேட்கல சத்தமா பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்க, இன்னொருத்தரை பற்றி கேட்க நினைக்கிறத கர்த்தர் விரும்பல, கர்த்தர் விரும்பல. இன்னொருத்தருடைய வீட்டில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம். அவங்க கார் வாங்கினா என்ன, பைக் வாங்கினா என்ன, அவங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடல என்ன, உங்கள்கிட்ட ஜெப குறிப்பா சொன்னா ஜெபம் பண்ணுங்க, அதோட விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. அதுதான் தேவ பிள்ளைக்கு அழகு. ஆமேன்னு சொல்லுங்க. புரிஞ்சிருச்சா? ஆமே. மாறிடுவீங்களா எல்லாருமே? இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சர்ச்சில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் குவாலிட்டி ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கணும், உங்க எல்லாரையும் தலைவனும் தலைவியும் ஆக்கிரும். ஆமே, அதான் ஆசை. அப்படி வெளியே போகும்போது யார் பிலிவரியா, நீ எந்த சர்ச்சியா, அவன் சர்ச்சு, உங்க மேய்ப்பர் யாரியா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கணும். உடனே நீங்க பெருமையா சொல்லணும், பென்ஸ் பாஸ்டர். ஆமே, தேங்க்யூ. ஆண்டவர் அப்படிதான் ஆசைப்படுறேன். ஆமே, அப்படி ஒரு சிங்கம் மாதிரி எதுக்குமே அசையாம அழகா போய், ஏன்னா நம்மளை குறித்து ரொம்ப தப்பா பேசுறாங்களே சிலர். என்ன அதான் பொண்ணு கொடுக்கும்போது வெஸ்லி பாஸ்டர்கிட்ட ரத்னபுரியிலையா பொண்ணு கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. அந்த கோயம்புத்தூர்ல வேற இடமா உங்களுக்கு கிடைக்கல, ரத்னபுரியிலையா பொண்ணு கொடுத்தீங்க. என்ன நான் சொல்றேன், இங்கதாங்க எழுப்புதல், இங்கதாங்க. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நீங்கெல்லாம் குவாலிட்டி ஆகிறத பார்த்து கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லணும் அப்படின்னா, ரத்னபுரியில் இருக்கிறவங்க எல்லாம் குவாலிட்டியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அங்கதான் நிறைய தலைவனை தலைவியை பார்க்கலான்னு சொல்லணும். ஆமேன். அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல தரட்டும். இதெல்லாம் எப்போ வரும்னா, கர்த்தருக்குள்ள வளர வளரதான் எனக்கும் இதை சொல்லிக் கொடுக்க வந்துருச்சு. நானும் எல்லாம் ஆரம்பத்தில் இப்படி இருந்த ஆள் தான், அப்படியெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எங்க வளர்ப்பெல்லாம் மோசமான வளர்ப்பு, அப்படியே அவ்வளோ மோசமான வளர்ப்பு. அப்படின்னா இதெல்லாம் ஒட்டு கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் வளர்க்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆண்டவரே ஒன்னொன்னா கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளாம் என்ன பண்ணிட்டோம்னா மாறிட்டோம். சரி, ஓகே, நம்ம அந்த குவாலிட்டி உள்ளவங்க இல்லை, நம்மள ஆண்டவர் வேற மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறார். எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்க்கையில் எத்தனையோ இழந்துட்டேன் ஆண்டவரே. பாஸ்டர் சொல்றது கரெக்ட் தான்.
என்னால என் வாயை அடக்கவே முடியல. நான் ஏன் இப்படி சொன்னேன், நான் எதுக்கு இப்படி சொன்னேன், என் வாழ்க்கையில ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இவங்கள்ட்ட போய் சொல்லிட்டேனே, இவங்கள்ட்ட போய் நான் இப்படி சொல்லிட்டேனே, நான் சொல்லியிருக்க கூடாதுல்ல. சிஸ்டர், பிரதர், எத்தனை டைம் ஃபீல் பண்ணீங்க. ஆனா இனி ஆண்டவர் அதை குறித்த ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இட போகிறார்.